Good morning friends, welcome to our அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். அதுக்கு மேலே 10th 12th டிகிரி டிப்ளமோ ஐடிஐன்னு எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 62,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது, எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது. எல்லாரையும் டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. நம்ம ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா டிசம்பர் 26 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ பிரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெக்யர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்திலேருந்து போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. டோட்டலாக உங்களுக்கு 21 வேகன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க 12 ஊராட்சியில். என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளக்கோயிலில் வந்து கொடுத்துருக்காங்க. நைட் வாட்ச்மேன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜீப் டிரைவர்னு சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஊத்துக்குளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் வாட்ச்மேன் உடுமலைப்பேட்டையில் வந்து நைட் வாட்ச்மேன் கொடுத்துருக்காங்க. திருப்பூர் யூனியன் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கும், பொங்கலூர் யூனியன் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் நைட் வாட்ச்மேன் 2 விதமான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பல்லடத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்து மூலனூரில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் நைட் வாட்ச்மேன் சொல்லி கொடுத்துருக்காங்க. மடத்துக்குளத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் ஜீப் டிரைவர் 2 விதமான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. குண்டடம் யூனியன் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. காங்கயம் யூனியனில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் நைட் வாட்ச்மேன் சொல்லியிருக்காங்க. அடுத்து தாராபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நைட் வாட்ச்மேன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸில் பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன் மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த 21 வேகன்சிஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 26 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த ஊராட்சிக்கு எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கான ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். வாங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அலுவலக உதவியாளர், இரவு காவலர், ஈப்பு ஓட்டுநர் போஸ்டிங்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. 3 பதவிகளுக்குமான அப்ளிகேஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது 3 பதவிகளுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணி சென்ட் பண்ணணும். திருப்பூர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகுலேருந்து கொடுத்துருக்காங்க. வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். விண்ணப்பிக்கும் வட்டாரம், உங்களுடைய வட்டாரம், விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், நீங்கள் என்ன பதவிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரீசன், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பெயர் ஆனா பெண்ணாங்கிற டீட்டெயில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தந்தை பெயர் அல்லது கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர் நோட் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி மற்றும் வயது நோட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்கும் பதவி, அலுவலக உதவியாளருக்கு அப்ளை பண்ணுறீங்களா, இரவு காவலரா, ஈப்பு ஓட்டுநரா என்னங்கிறது இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கல்வி தகுதி. அடுத்து பார்த்திங்கன்னா நிரந்தர முகவரி, சொந்த மாவட்டம் எது, தொலைபேசி எண் மற்றும் இமெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. என்ன மதம், உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆதரவற்ற விதவியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம் இல்லைங்கிறத மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உறுதிமொழி படித்து பார்த்துட்டு இடம் நாள் போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரர் கையொப்பம் போட்டுக்கோங்க. இங்கே குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வி தொகுதி, இருப்பிடம், ஜாதி சான்று ஆகியவற்றிற்கான சுய சான்றொப்பம் இடப்பட்ட சான்றிதழ்கள் விண்ணப்பத்துடன் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணும் பொழுது சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுவீங்களா, அது எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸாக தான் இருக்கணும். இன்டர்வியூ அப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஈப்பு ஓட்டுநர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தான் இது. மடத்துக்குளம் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈப்பு ஓட்டுநர். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 19,500லேருந்து 62,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 32 வயதுக்கு உட்பட்டவர்களும், பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 34 வயதுக்கு உட்பட்டவர்களும், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 42 வயதுக்கு உட்பட்டவர்களும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். 1 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
இன சுழற்சி எண் மற்றும் இடஒதுக்கீடு விவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி அண்ட் டிசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும், லைசன்ஸ் வச்சுருக்கணும், 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் மடத்துக்குளம் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ்க்கு டிசம்பர் 26ஆம் தேதி மாலை 5:45 மணிக்குள்ளே சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தான் இது. பல்லடம் ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ஓசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 32 வயதுக்கு உட்பட்டவர்களும், பிசி எம்பிசி டிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா 34 வயதுக்கு உட்பட்டவர்களும், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா 37 வயதுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் தான். இன சுழற்சி எண் மற்றும் இடஒதுக்கீடு விவரங்கள் பார்த்தீங்கன்னா இன சுழற்சி எண் வந்து 2, இடஒதுக்கீடு விவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் உமன், ஆதரவற்ற விதவை, முன்னுரிமை அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், சைக்கிளோட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்குள்ளே போயும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரவு காவலர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் இது. காங்கேயம் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் ஆட்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. பதவியின் பேர் பார்த்தீங்கன்னா இரவு காவலர். சேலரி 15,700 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 32 வயதுக்கு உட்பட்டவர்களும், பிசி எம்பிசி டிசிக்கு பார்த்தீங்கன்னா 34 வயதுக்கு உட்பட்டவர்களும், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 37 வயதுக்கு உட்பட்டவர்களும் இந்த ஜாபுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒரு வேகன்சிஸ் தான் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இடஒதுக்கீடு விவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, உமன், டெஸ்டிடியூட், விடோ அவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க், வெப்சைட் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் காங்கயம் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு டிசம்பர் 26ஆம் தேதி மாலை 5:45 மணிக்குள்ளே சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஊராட்சி வந்து போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு 3 ஊராட்சி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த ஊராட்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சென்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.